நண்பர்களுக்கு வணக்கம். மீன் பிரியர்கள் நிறைய பேர் வாங்குற மீன்களை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மத்தி, சாலை, அதுக்கப்புறம் சங்கரா, அதுக்கப்புறம் காணா. இதில் நிறைய பேர் மத்தி எது சாலை மீன் எதுன்னு தெரியாமல் நிறைய கன்ஃபியூஷனாக வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி இன்னொரு மீன் இருக்கு, கிழங்கு. இதோட பேரை கிழக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மீனோட பேர் துமுளி. கிழங்கான் மீன் அப்படின்னா வெள்ளை கலரில் சைஸ் சின்னதாக இருக்கும். அதிகபட்சமாக ஒரு மீன் 150 கிராம்ல இருந்து 200 கிராம் 1/4 கிலோ வரைக்குமே நான் பார்த்துருக்கேன். அதுதான் ஒரிஜினல் வெள்ளைக்கிழங்கா. நிறைய மீன் கடைகளில் இந்த மீனும் கிழங்கான்னு சொல்லி தான் வைக்கிறாங்க. இந்த மீனோட பேர் துமுளி, தண்ணி பண்ணா, இல்லைன்னா நாய் கிழங்கான்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீனோட டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். இதில் சுண்ணாம்பு சத்து அதிகம். இந்த மீனை ரொம்ப ஒரு 10 கிலோ 20 கிலோ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கை வந்து பொத்து போகும், அந்த அளவுக்கு இதில் அதிகம். இந்த துமுளியே 2 கலரில் வரும். ஒன்று கருப்பு கலரில் வரும், இன்னொன்று வந்து அரக்கு கலரில் வரும், அதாவது ப்ரௌன் கலரில் வரும். இதோட வாய் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மாதிரி இருக்கும். வாயில் பல்லுமே செம்ம ஷார்ப்பாக இருக்கும். லைட்டாக பட்டாலுமே ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும், அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். மீனில் செதில்கள் அதிகமாக இருக்கும். இந்த மீனோட கலரை வச்சு இது ஃப்ரெஷ்ஷா இல்ல கெட்டு போன மீனா அப்படின்றத ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா கரும்பு மாதிரி இருக்கும் கையில் எடுத்தீங்க. இந்த மீன் வலையில மாட்டும் போது அதிகப்படியான மீன்களை சாப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மீனோட வயிறுகள் சில டைம் வெடிச்சிருக்கும். ஆனா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதிக அளவுக்கு இறைகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு வகையான மீன் இது. விலைவாசியை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ மீன் சென்னையில 160 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 300 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க கடைகளை பொறுத்து. சுண்ணாம்பு சத்து அதிகம் இப்போ அப்படி முழு மீனை மேய போகிறோம். இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோமா, அங்கிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க, கேமராக்கு வர மாட்டேங்கிறாங்க. 4 பேர் இருக்காங்க. இந்த ஒரு மீனுக்கு 7 பேர். ஸ்டார்ட். வருது பாரு, கை வருது பாரு, கை வருது பாரு, கை வருது பாரு. தெரியுதா? நீங்களாம் நினைக்கிறீங்க தனியாக திங்கிறேன்னு, இப்படி தான் திங்கிறாங்க. அவ்வளோ பேரும் உள்ள இருக்கும். பாதி வேலை ஆயிடுச்சுடா. டேஸ்ட் சும்மா மிரட்டி விட்டுருவான். அவ்வளோதான். முள் தனியாக மீன் தனியாக தனித்தனியாக வந்துடும். ஆனால் சின்ன சின்ன முள் இருக்கும், சின்ன சின்ன முள் இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது மாவாக இருக்கும் மீன். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். ஆனால் மீன் நல்லா மாவாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்தா பிரகாஷா, நீங்கள் இது வரைக்கும் இந்த மீன் சாப்பிட்டு பார்த்தது இல்லை அப்படின்னா ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பட்ஜெட்டில் சூப்பரான மீன்.